விஜய் தொலைக்காட்சி மகாநதி சீரியல் மூலியமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவர்கள். காவேரி அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடித்தவங்க. ஸோ இவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. கடைசியாக அவங்க எப்போ ரொம்ப அழுதாங்க, யார் வந்து அவங்கள அழ வச்சா அப்படின்னு வந்து கேட்டதற்கு என்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கான ரீசனையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்றதால வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்க்குறதோட சரி, அந்த அளவுக்கு எனக்கும் என் அப்பாவுக்கும் வந்து அந்த ஒரு பாண்டே வந்து இருக்காது. அந்த ஒரு கனெக்ஷனே அவ்வளவா இருக்காது. இப்போ வந்துட்டு நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன், எல்லாம் ஓகே. எங்கள் அப்பாவுடைய பர்த்டே வந்துச்சு. நான் வந்து என் அப்பாவுக்கு என் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு சில கிஃப்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது. அதனால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் கேக்கெல்லாம் வெட்டிட்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே எங்கள் அப்பா அவ்வளோ அழுகுறாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தைங்க அழுவும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைத்தனமாக வந்து அழுதாரு. எனக்கு அதை பார்க்க எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஸோ நான் கடைசியாக அழுதது வந்துட்டு நான் அப்போ தான் மீன்ஸ் ஹாப்பி டியர்ஸ் தான். அதுவும் சந்தோஷமாக எங்கள் அப்பாவுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்து அழுத ஒரு சந்தோஷம்தான். எங்கள் அப்பா அழுததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மனசில் எவ்வளோ ஒரு ஏக்கம், எவ்வளோ ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்றத வந்து நான் அன்றைக்கி நல்லாவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி காவேரி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.